நம்முடைய இருதயத்தின் உள் ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒன்றும் அவருடைய அவருடைய பார்வைக்கு மறைவானது. அதனால அந்த திறந்த புத்தகமாக ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்மளிடத்துல இருக்கலாம், தவறு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இடத்துல நம்ம அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னால முடியல, ஆண்டவரே, நீங்க தான் என்னிலே கிரியை செய்ய வேண்டும். இந்த கஷ்டமான சூழ்நிலை, மனது வியாகுலங்கள், அகோரங்கள் எல்லாவற்றையும் அவரால் தான் சரி பண்ண முடியும். ஆமென். அத நம்ம மனசுல வைத்து ஆண்டவரே நம்ம என்னுடைய போராட்டத்திலே நீரே எனக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிறவராக இருக்கிறீர். நீயே என்னுடைய போராட்டத்தின் நிலைமையை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த போராட்டம் வாழ்க்கை ஃபுல்லா போராட்டம் இருக்கு. இறங்குறது இறங்கு வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கும். ஆனா அந்த பிரமாணத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில. நம்ம எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி பெற்று ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டும். ஹல்லேலூயா. போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? அது மிகுந்த வல்லமை உள்ளதாக இருக்கு. ஹல்லேலூயா. வசனத்தை ஆயுதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகுந்த அது மிகப்பெரிய பலனுள்ள ஆயுதமாக வசனம், ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆயுதமா வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, மனமடித்து போய்விடாத, நம்ம நெருக்கப்பட்டாலும் நம்ம சோர்ந்து போகாமல் திடனோடு பலத்தின் மேல் பலம் அடைகிறவர்களாக, தேவனாலே பலத்தின் மேல் பலம் அடைகிறவர்களாக ஆண்டவர்களை மாற்றுபடியாக அவர் வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்மள ஒப்பு கொடுத்தவர்களாக எந்த எண்ணத்தையும் அவருக்குள்ளாக நம்ம அது யோசிக்கணும். ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுந்துகிற எல்லா மேட்டிமை, அப்பேற்பட்ட சூழ்நிலை வரும். தேவனுக்கு விரோதமாக ஒரு மேட்டிமையான ஒரு சிந்தனை வரும் நம்மளுடைய வாழ்க்கையில. அப்பேற்பட்ட நிலைமையிலும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆவியினால அதை நிதானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நிதானிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சிந்தனைகள்ல அவருக்குள்ளாக சிறைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சிறைப்படுத்துகின்ற காரியம் வேதனையான காரியம் தான். ஆனா அவருக்குள்ளாக நம்ம சிறைப்பட்டு இருக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, கிருபைய, நம்ம புத்திக்கும் எட்டாத பெரிய சமாதானமான ஒரு சூழ்நிலைய, சந்தோஷத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அது சரீரத்திலையும் பிரதிபலிக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு தேவனுடைய வசனமாக்கி ஆவியின் பட்டயத்தை நம்ம உறுதியாக பிடித்தவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சணியத்தை காத்துக் கொள்வதற்கு நம்முடைய தேவன் அந்த மீட்பை காத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த எண்ணங்களால நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. முன்னாடி பார்த்த வசனம் போல எந்த எண்ணத்தையும் அவருக்குள்ளாக செயல்படுத்தி நம்ம சீர்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மேன்மையான காரியத்தை ஆண்டவரால மாத்திரம் தான் செய்ய முடியும். இந்த உலகத்துல வேற யாரையும் நம்ம நாடி தேடி போக முடியாது. இப்ப ஏற்பட்ட ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்
அதற்கு விளைவாக சரீரத்திலே அதனுடைய பங்களிப்பை நம்ம பெறுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வழி என்னன்னா ரட்சனை என்னும் தலைச்சிராவை நம்ம மாட்டிக்கொண்டு வசனம் என்னும் ஆயுதத்தை ஆவியின் பட்டயத்தை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய மீட்பை ஆண்டவர் நமக்கு தந்த மீட்பின் காரியத்தை எப்படி தலையான ஒரு விஷயமாக மெயினான விஷயமாக நம்ம எண்ண வேண்டும். அல்லேலூயா.